10th Maths exercise 1.1 continuation second sum. Let a is equal to 1, 2, 3, b is equal to x such that x is a prime number less than 10 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ prime number less than 10 அப்படின்னா நமக்கு prime numbers என்னென்ன 2, 3, 5, 7, 11, 13 இப்படி goes on போயிட்டே இருக்கும். அதுல நமக்கு less than 10 வரையும் இருக்கிறது மட்டும் தான் b ஓடதோட சேர்ந்து வரும். அப்ப a b அப்படின்னு ரெண்டு இருக்கு. அப்ப a ஓட வேல்யூ அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3. அதே b ஓடதுன்னு பார்த்தோம்னா less than 10 அப்படின்ற போது less than 10 குள்ள நமக்கு என்னென்ன வேல்யூ வருது 2, 3, 5, 7 இந்த 4 வேல்யூ வருது. இப்ப a cross b நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுத்திருக்கிறது a cross b கண்டுபிடிக்கணும், b cross a கண்டுபிடிக்கணும். இப்ப a cross b அப்படின்ற போது aவும் bயும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. Same for 2, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. 3, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஸோ இந்த மாதிரி a cross b நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சேம் அதே மாதிரி b cross a கண்டுபிடிக்கணும். b cross a என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் b வேல்யூ போடணும், ரெண்டாவது a வேல்யூ போடணும். அப்ப b ல இருந்து a 2, 1, 2, 2, 2, 3. 3 னா 3, 1, 3, 2, 3, 3. 5 னா 5, 1, 5, 2, 5, 3. 7, 1, 7, 2, 7, 3. ஸோ இதுல வந்து நமக்கு மெயினா பார்க்க வேண்டியது எந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் போடுறோம், a போடுறோமா b போடுறோமா. a cross b இருந்ததுன்னா a ஃபர்ஸ்ட் போட்டு அதுல இருந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். b cross a அப்படின்னா b வேல்யூ ஃபர்ஸ்ட் போட்டு அதுல இருந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இந்த கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டா a cross b b cross a கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா if b cross a is equal to -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூல இருந்து a வேல்யூ b வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம நார்மலா இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ் எல்லாமே a வேல்யூ b வேல்யூ அவங்க கொடுத்துட்டு அதுல இருந்து நம்மள கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த சம்ல கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அவங்களே கொடுத்துட்டு இதுல இருந்து a வேல்யூவும் b வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். இப்போ b cross a வா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லாமே என்னது b, செகண்ட் வேல்யூ எல்லாமே 2. இதே a cross b ஆ இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த -2, 0, 3 இது எல்லாமே a வேல்யூ. b வேல்யூன்னு பார்த்தோம்னா 3, 4 இது எல்லாமே b வேல்யூ. ஆனா நமக்கு a cross b ன்னு இல்ல, இங்க இருக்கிறது b cross a ன்னு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூவா இருக்கிற -2, 0, 3 இது எல்லாமே நமக்கு என்னது b வேல்யூ. அதே a வேல்யூவா நம்ம 3, 4 எடுத்துக்கிறோம் அப்படின்னா செகண்டா இருக்கிறது 3, 4. இப்ப 3 வந்து இங்க வந்து எனக்கு 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்ப ஏன் நம்ம இங்க 2 டைம்ஸ் போடல அப்படின்னா 2 டைம்ஸ் வந்தாலும் 3 டைம்ஸ் வந்தாலும் ஒரு வேல்யூ 1 டைம் தான் இங்க நம்ம எழுதணும். ஏன் அப்படின்னா இந்த -2க்கு 3 1 டைம் வந்திருக்கு, 0க்கு 3 1 டைம் வந்திருக்கு, 3க்கு 1 டைம் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு டைம் தானே நம்ம என்ன பண்ணுவோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல பண்ணுவோம். ஸோ 2 டைம்ஸ் இருந்தாலும் 3 டைம்ஸ் இருந்தாலும் இங்க எழுதும் போது 1 டைம் எழுதுனா போதும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா ஃபோர்த் கொஸ்டின். இஃப் a is equal to 5, 6, b is equal to 4, 5, 6, c is equal to 5, 6, 7. இப்போ ஷோ தட்னு சொல்லிட்டோம். ஈக்குவேஷன் மாதிரி நம்ம கொடுத்துட்டாங்க, ஒரு இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா a cross a is equal to b cross a intersection c cross c அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், a b வேல்யூ மூணுமே இருக்கு, a b c மூணுமே இருக்கு. இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் a cross a கண்டுபிடிக்கணும், b cross b கண்டுபிடிக்கணும், c cross c கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு given என்னென்ன கொடுத்துருக்காங்க, a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ மூணுமே கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நமக்கு a cross a கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a cross a என்ன பண்ணணும், 5, 6 cross 5, 6. அப்ப 5, 5, 5, 6 அப்புறம் 6, 5, 6, 6 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும். சேம் அதே இது b cross b கண்டுபிடிக்கும் போதும் b-வே 2 டைம்ஸ் பண்றோம். அப்போ 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6, 6, 4, 6, 5, 6, 6. ஸோ b cross b இப்படிதான் கண்டுபிடிப்போம். c cross c அதே சேம் அதே மாதிரி
இந்த வேல்யூவே 2 தடவை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நமக்கு 3 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. A cross A, B cross B, B cross C இது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு இங்க இன்இக்வாலிட்டி என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா B cross B இன்டர்செக்ஷன் C cross C அப்படின்னு இருக்கு. இப்போ B cross B அப்படின்றது என்னென்ன, நமக்கு இங்க இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் B cross B, இங்க இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் C cross C. இதுல ரெண்டுலயும் இருக்கிற இன்டர்செக்ஷன் வேல்யூஸ். இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் வேல்யூஸ், யூனியன் அப்படின்னா குரூப் ஆஃப் வேல்யூஸ். அப்போ இன்டர்செக்ஷன் வேல்யூஸ்ல இது ரெண்டுலயும் இருக்கிற காமன் வேல்யூஸை நம்ம எடுக்கணும். காமன் வேல்யூஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5,5 5,5 5,6 5,6. வேற என்ன காமன் வேல்யூஸ் இருக்கு? 6,6 6,6 6,5 6,5. ஸோ நமக்கு 5,5 5,6 6,5 6,6 தீஸ் ஆர் த காமன் வேல்யூஸ். ஸோ இது ரெண்டையும் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த கண்டுபிடிச்ச வேல்யூவும் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச A cross Aவும் ஈக்குவலா இருக்கா அதுதான் பார்க்கணும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஈக்குவேஷன் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ A cross A is equal to B cross B intersection C cross C. Hence it is proved. Continue on next video.